ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 27வது பாட்டு பார்க்க போறோம். வாயு மற்ற எனது கூறு மாருதி எனலும் மற்றோர் காயும் மற்கடங்களாகி காசினி அதன் என் மீது போயிட துணிந்தோம் என்றார். புராரி மற்ற யானும் காற்றின் செய் எனப் புகன்றான் மற்றை திசையுள்ளோருக்கு அவதி உண்டோ. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வாயு மற்ற எனது கூறு மாருதி எனலும், காற்று தேவனான வாயு எனது அம்சம் மாருதி என்று சொல்லலும், மற்றோர் காயுமற் கடங்களாகி காசினி அதனின் மீது போயிடத் துணிந்தோம் என்றார். மற்ற தேவர்கள் எல்லோரும் பகைவரை சினக்கும் வானரங்களாகி பூமியிலே சென்று பிறக்க முடிவு செய்துவிட்டோம் என்றார்கள். புராரி மற்ற யானும் காற்றின் செய் எனப் புகன்றான். திரிபுரத்தை எரித்த சிவபெருமான் யானும் வாயுகுமாரனான அனுமனாக பிறக்கிறேன் என்று கூறலானான். மற்ற திசையுள்ளோருக்கு அவதி உண்டோ. எனவே மற்றும் உள்ள எல்லா திசைகளிலும் வாழ்பவர்களுக்கு எந்த துன்பமும் உண்டோ. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது மற்ற திசைகள் உள்ளோருக்கு அவதி உண்டோ, அவதினா துன்பம், அவதி உண்டோ அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப கற்றதனால் ஆய பயனென் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரியனின் அப்படின்னா, கற்றதனால் ஆய பயன் என் கொல் அப்படின்னா என்னதான் பயனோ அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம பெறப்படுது இல்ல. அந்த மாதிரிதான் இங்கேயும் துன்பம். இப்படி தேவர்கள் எல்லாரும் இங்க பூலோகத்துல வந்து பிறந்ததுக்கு அப்புறம் எந்த உயிருக்காவது எந்த திசையிலையாவது ஏதாவது துன்பம் உண்டானா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது போன பாட்டுல நம்ம இந்திரன் வந்து வாலியாகவும் அவன் பிள்ளை அங்கதனாகவும் பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து சூரியன் சுக்ரீவனாக பிறக்கிறேன்னு சொன்னான். அடுத்தது அக்னி பகவான் நீலனாக பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம்ல. அதை தொடர்ந்து இந்த பாட்டுல கம்பர் என்ன சொல்றாரு, வாயு பகவான் தன்னுடைய அம்சமாக மாருதி அப்படின்னு மாருதியாக அனுமனாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மற்ற எல்லா தேவர்களும் நாங்களும் குரங்குகளாக பிறக்க முடிவு செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து சிவன் வந்து என்னுடைய அம்சமாகவும் வாயு புத்திரனான ஹனுமான் பிறப்பார் அப்படின்னு சொல்றார். இப்ப இதுல வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் ஒரு வேறுபாடு இந்த பாடல்ல இருக்கு. அதாவது இதுல வந்து ஒரு ஹனுமானோட கூறு, ஒரு கூறு வந்து வாயுவாகவும் ஒரு கூறு சிவனாகவும் இருக்குல்ல. வால்மீகி ராமாயணத்துல அப்படி இல்லை. இந்த மாதிரி இருவேறு கூறுகள் கிடையாது, ஒரே கூறு தான். ஹனுமானை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்சமா ஒருத்தரோட அம்சம் அப்படின்னு தான் வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் இருக்கு. நான் வால்மீகி ராமாயணம்லாம் முழுசா படிக்கல. இதோட ஒப்பிட்டு எனக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியல. அதனால யாராவது வால்மீகி ராமாயணம் இந்த பகுதிகள்லாம் கேட்டீங்கன்னா இதோட நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. இதுல வாயு மற்ற எனது கூறு மாருதி எனலும் அப்படின்னு, மாருதி அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல மருத் அப்படின்னா மூச்சுக்காற்றுன்னு அர்த்தம். அதனால மூச்சுக்காற்றின் புதல்வன், காற்றின் புதல்வன் அப்படிங்கிறதுனால மாருதி அப்படின்னு வருது. இப்ப நம்ம சண்டமாருதம் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு. அதாவது ஒரு படம் கூட இருக்கு சண்டமாருதம்னு. அப்படின்னா ஒரு புயல், சூறாவளின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க மற்ற எல்லா தேவர்களும் காயும் காய்தல்னா சினக்கக்கூடிய, பகைவரை சினக்கக்கூடிய வானரங்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. மற்கடங்கள் அப்படின்னா அது வந்து குரங்குகள் அப்படின்னு அர்த்தம். 4000 திவ்ய பிரபந்தத்துல 1419வது பாட்டு, அதாவது பெரிய திருமொழியில 5ஆம் பத்துல 8ஆம் திருமொழி, அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. வாத மாமகன் மற்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்றொழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருகச் செய் தகவினுக்கு இல்லை கைமாறென்று கோதில் வாய்மையினோடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டுமென்று அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கர் தம்மானே அப்படின்னு பாசுரம் போகும். இந்த
பாசுரத்துல எப்படி வாத மாமகன் மர்க்கடம் விலங்கு, அதாவது வாதம்னா காற்று, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றோமே, அதனால வாதம்னா காற்று. வாத மாமகன் வாயுதேவனுடைய பெரிய குமாரனான ஹனுமான் மர்க்கடம் விலங்கு குரங்கினம் அப்படின்னு இருந்தா கூட மற்றொரு ஜாதி என்று ஒழிந்திலை. நீ இல்ல குரங்கு சாதி மனுஷ சாதி ஜாதியிலேருந்து வேற ஒரு மற்றொரு ஜாதி அப்படின்னு நீ பிரிச்சு பார்க்கல. உண்பன் நான், உடனே உண்பன் நான், எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை திருவரங்கத்தம்மானே உன்னிடம் இருந்தது. அது மாதிரி என்னிடமும் நீ கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த இடத்துல மர்க்கடம் அப்படின்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம் பண்றோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் மற்ற எல்லா தேவர்களும் காயும் மர்க்கடங்களாகி, அதாவது குரங்குகளாகி நாங்கள் போயிட துணிந்தோம் அப்படின்னு வர்ற இடத்துல துணிதல் அப்படின்னா முடிவு செய்தல்னு அர்த்தம். நாங்க போய் பிறக்கிறோம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. போய் இட துணிந்தோம் அப்படின்னு, இட அப்படிங்கிறது எதிர்கால வினையை குறித்து வருது. அப்படின்னா என்ன, இனிமே பிறக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி புராரி மற்ற யானும் காற்றின் சேய் என புகன்றான் அப்படின்னு வர்ற இடத்துல புராரின்னா நம்ம என்ன பார்த்தோம், திரிபுரத்தை எரித்த சிவபெருமான் அப்படின்னு. அதாவது அறிதல்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அழித்தல் அப்படின்னு. புறத்தை அழித்தவன், அதனால புராரி அப்படிங்கிறது சிவபெருமான குறிக்குது. அதே மாதிரி காசினி அதனின் மீது போயிட துணிந்தோம் என்றார். அப்படின்னா காசினி அப்படின்னா உலகம்னு பார்த்தோம்ல. புறப்பொருள் வெண்பா மாலையில பாடான் படலத்துல வர்ற உரையில காசினி அப்படின்னா உலகம் அப்படின்னு இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பிரபலமான கண்ணதாசனோட தாலாட்டு பாட்டு, அதுல கூட காசினின்னு வரும். நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அப்படின்னு வர்ற பாட்டுல கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அப்படின்னு வர்ற பாட்டுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஷ்ணு பாம்பு படுக்கையில படுத்து கொண்டிருக்கிறான்னா, படுத்து தூங்குறதுன்னா தூக்கம் எல்லாம் கிடையாது, அது விழிப்பு நிலை தான். நமக்கு தான் கனவு நிலை, தூக்க நிலை, விழிப்பு நிலைன்னு 3 நிலையெல்லாம் இருக்கு. சுவாமிக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன்ல. அந்த மாதிரி இந்த பாட்டுலயும் கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு, கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியை தூங்கிவிடும். அவன் கண்ணன் தூங்கினானா உலகமே தூங்கிடும், அதனால துயில் எழுப்ப வாங்க அப்படின்னு பாடுறாருல. அதுல காசினி அப்படின்னா உலகம்னு தானே வருது. அந்த மாதிரிதான் இங்கேயும் காசினி அதனின் மீது போயிட துணிந்தோம்னா உலகத்தில் நாங்கள் எல்லோருமே குரங்குகளாக போய் பிறப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வாயு மற்ற எனது கூறு மாருதி எனலும் மற்றோர் காயும் மற்கடங்களாகி காசினி அதனின் மீது போயிட துணிந்தோம் என்றார். புராரி மற்ற யானும் காற்றின் சேய் என புகன்றான். மற்ற திசையுள்ளோருக்கு அவதி உண்டோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.